friends, welcome to Microbiological Concepts. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்டெய்னிங் டெக்னிக்கில் எண்டோஸ்போர் ஸ்டெய்னிங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக், சிம்பிள் ஸ்டெய்னிங் டெக்னிக், ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங் டெக்னிக் பற்றி டீட்டெயில்டாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி எண்டோஸ்போர்ஸ் பற்றின ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் ஸ்போர் ஃபார்மேஷன் அதை பற்றின டீட்டெயில்ஸுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்டோஸ்போர் ஸ்டெய்னிங் டெக்னிக்கில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டார்னர்ஸ் மெத்தட், செகண்ட் வந்து Schaeffer-Fulton மெத்தட். இந்த 2 மெத்தடையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வந்து எண்டோஸ்போர் ஸ்டெய்னிங் டெக்னிக்கை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். The Endospore staining technique is a differential staining technique which is used to visualize the bacterial endospores. இந்த எண்டோஸ்போர் ஸ்டெய்னிங் டெக்னிக்கும் கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக் மாதிரி நமக்கு வந்து இது டிஃப்ரென்ஷியல் ஸ்டெய்னிங் டெக்னிக் தான். ஏன்னா இது வந்து பாக்டீரியல் எண்டோஸ்போர்ஸையும் வெஜிடேட்டிவ் செல்ஸையும் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். Endospores can form within different areas of the vegetative cell. They can be central, subterminal or terminal. நான் ஏற்கனவே அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த எண்டோஸ்போர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வெஜிடேட்டிவ் செல்லுக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த ஆர்கானிசம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்ட்ரல் எண்டோஸ்போர்ஸ்னால் சென்ட்ரல் பொசிஷனில் இருக்கும், மிடில். டெர்மினல்னால் ஒரு எண்டில் இருக்கும். சப்டெர்மினல் அப்படின்னா மிடிலுக்கும் அந்த எண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து சப்டெர்மினல் எண்டோஸ்போர்ஸ். Endospores can also be larger or smaller in diameter than the vegetative cell. இந்த எண்டோஸ்போர்ஸ் வந்து வெஜிடேட்டிவ் செல்லை விட பெருசாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து அதோட டயமீட்டர் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கலாம். Those that are larger in diameter will produce an area of swelling in the vegetative cell. இப்போ வந்து அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸை விட எண்டோஸ்போர்ஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா அந்த செல்லுக்கு அந்த சொல்லிங் போர்ஷன் வந்து அப்படியே நமக்கு தெரியும். அதை தான் நம்ம சொல்லன்ஸ் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம், அப்படி தானே? These endospore characteristics are consistent within the spore forming species and can be used to identify the organism. இந்த ஸ்போர் ஃபார்மிங் ஸ்பீஷீஸ்ன்னு எடுத்துட்டாலே எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு பொசிஷன் இருக்கும். இப்போ கிளாஸ்ட்ரிடியம் ஸ்பீஷீஸ்ன்னு எடுத்துட்டாலே அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸுக்கு அந்த எண்டோஸ்போர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்பீஷீஸை கூட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ் பற்றினதான். ஃபஸ்ட்டு பாருங்களேன், அந்த ஸ்போர்ஸ் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது, ஆனால் டெர்மினல் பொசிஷனில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானை. அடுத்தது வந்து பார்க்குறது வந்து ஓவல் ஸ்போர்ஸ், ஆனால் டெர்மினல் பொசிஷனில் இருக்குது. கிளாஸ்ட்ரிடியம் டெர்ஷியம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது சப்டெர்மினல் ஸ்போர்ஸ், ஆனால் ஓவலாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃப்ரிஞ்சன்ஸ். கடைசியாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஓவல் ஸ்போர்ஸ் தான், ஆனால் சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ்ட்ரிடியம் பைஃபெர்மெண்டன்ஸ். பிகாஸ் ஆஃப் தேர் டஃப் ப்ரோட்டீன் கோட்ஸ் மேட் ஆஃப் கெராட்டின், ஸ்போர்ஸ் ஆர் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு நார்மல் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர்ஸ். இப்போ இந்த நம்ம அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தப்ப, எண்டோஸ்போரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தப்ப நான் சொல்லியிருப்பேன், அப்படி தானே? அதோட ப்ரோட்டீன் கோட் வந்து திக்காக இருக்கும், டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கெராட்டின்னால் ஆனது. அதனால் வந்து இது நம்ம நார்மல் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இஃப் எண்டோஸ்போர் கண்டெய்னிங் செல்ஸ் ஆர் ஸ்டெயின்டு பை பேசிக் ஸ்டெயின்ஸ் சச் as crystal violet, the spores appear as unstained areas in the vegetative cell. இப்போ நம்ம கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக்கில் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை நம்ம ஸ்டெயின் பண்ணுறோம். அப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு வந்து எண்டோஸ்போர்ஸ் வந்து இருக்கக்கூடியதும் இருக்குது இல்லையா? அப்போது அந்த கிராம் நம்ம அப்படி ஸ்டெயின் பண்ணும்போது இது அந்த கிறிஸ்டல் வயலட்டை எண்டோஸ்போர்ஸ் வந்து எடுத்துக்காது. ஸோ நம்ம அந்த ஸ்டெயினை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த வெஜிடேட்டிவ் செல் வந்து வைலட் கலரில் இருக்கும் கிராம் ஸ்டெய்னிங்கில், ஆனால் வந்து அந்த ஸ்போர்ஸ் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டெயின்டு ஏரியாவாக இருக்கும். எண்டோஸ்போர்ஸ் கேன் பி எக்ஸாமின் வித் போத் லைட் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இதை வந்து நம்ம லைட் மைக்ரோஸ்கோப் வச்சும் பார்க்கலாம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சும் பார்க்கலாம்.
The position of endospores in the mother cell frequently differs among species, making it considerable value in identification. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முந்தின ஃபோட்டோவில் காமிச்சேன் அப்படி தானே, கிளாஸ்டிடியம் ஸ்பீஷீஸே தான், ஆனால் அதோட ஸ்போர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மதர் செல்லில் அந்த எண்டோஸ்போர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த பொசிஷனை வச்சே வந்து நம்ம ஸ்பீஷீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டெக்னிக்கு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம், டார்னர்ஸ் மெத்தடு. ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து டார்னர் 1922 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த நேம் வந்து டார்னர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. It is the differential staining technique which is used to differentiate the vegetative cells. என்னது non-spore forming bacteria plus endospores. அதாவது எண்டோஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியாவையும் நான் எண்டோஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியாவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மெத்தட் வந்து நமக்கு காமிக்கும் அப்படி தானே. The Dorner's method for staining endospores produces a red spore within a colorless sporangium. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் வந்து நமக்கு ரெட் கலரில் தெரியும். This staining technique uses carbamazepine stain, decolorizing agent and nigrosin. Nigrosin வந்து counter stain-ஆக யூஸ் பண்ணுறாங்க. Nigrosin is used to provide a dark background for the contrast. இந்த ஸ்டெய்னிங் டெக்னிக்கில் 3 types of dye யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து primary stain carbamazepine, செகண்ட் வந்து decolorizing agent, தேர்டு வந்து counter stain nigrosin ஆட் பண்ணுறாங்க. ஸோ எண்டோஸ்போர்ஸ் வந்து ப்ரைமரி ஸ்டெயினை தான் எடுக்கும். வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து இங்கே ஸ்டெய்னிங் ஆகாது, ஸோ கலர்லெஸ்ஸாக இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து இங்கே நிக்ரோசின் வந்து டார்க் பேக்ரவுண்டை வந்து கொடுக்கும் ஸ்டெயின் பண்ணி. இப்போ வந்து ஒவ்வொரு அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கெமிக்கலோட நம்ம பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம், எப்படி ஒர்க்கிங் மெக்கானிசம் இருக்குது அப்படின்னது பார்க்கலாம். கார்பல்ஃபக்சின் இட் இஸ் ஏ ப்ரைமரி ஸ்டெயின் விச் ஸ்டெயின்ஸ் த எண்டோஸ்போர்ஸ் ரெட் இன் கலர். நான் ஏற்கனவே சொன்னது தான். அடுத்தது கார்பல்ஃபக்சின் வச்சு ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா பாயிலிங் பண்ணுவாங்க. The extensive boiling for 10 minutes softens the structure of the bacterial spores and the carbamazepine get into the spores. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டெயின் வச்சு ஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த டை ஆட் பண்ணிவிட்டு அந்த டையையும் அந்த பாக்டீரியல் சஸ்பென்ஷனையும் சேர்த்து ஒரு 10 minutes வந்து பாயில் பண்ணுவாங்க. அப்போ அந்த பாயில் பண்ணும்போது அந்த எண்டோஸ்போரோட அந்த பாக்டீரியல் எண்டோஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரக்சரை வந்து இந்த பாயிலிங் வந்து சாஃப்டன் பண்ணும். சாஃப்டன் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கார்பல்ஃபக்சின் ப்ரைமரி ஸ்டெயின் வந்து ஸ்போர்ஸுக்கு உள்ளே வந்து என்டர் ஆகும். அப்போ இங்கே பாயிலிங் வந்து நமக்கு ஒரு மாடர்னாக இருக்குது, ஹீட்டிங். ஆஃப்டர் த பாயிலிங் ப்ராசஸ் த மைக்ரோபியல் கல்ச்சர் கார்பல்ஃபக்சின் சஸ்பென்ஷன் இஸ் அலோட் டு கூல் ஃபார் சம் டைம் விச் ஹார்டன்ஸ் த அவுட்டர் கவரிங் ஆஃப் த ஸ்போர். இப்போ வந்து பாயிலிங் டைமில் வந்து அந்த பாக்டீரியல் ஸ்போரோட ஸ்ட்ரக்சர் அந்த அவுட்டர் கவரிங் வந்து சாஃப்டன் ஆகுது, அப்போ தான் வந்து அந்த ஸ்டெயின் வந்து உள்ளே போகுது அப்படி தானே. இந்த பாயிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சஸ்பென்ஷனை என்ன பண்ணுறாங்கன்னா கூல் பண்ணுறாங்க. கூல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சாஃப்டனான அந்த பாக்டீரியல் கவரிங் அந்த எண்டோஸ்போர் கவரிங் என்ன ஆகுதுன்னா ஹார்டன் ஆகுது. அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளே எடுத்த டை வந்து வெளியே வரவே வராது. In order to give a color to the background and to differentiate between the vegetative cells and the endospores, add nigrosin. இப்போ வந்து நமக்கு ப்ரைமரி ஸ்டெயினை வந்து எண்டோஸ்போர்ஸ் எடுத்துருச்சு, அப்புறம் டீகலரைசிங் அந்த ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்னாகும், அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே போயிடும் அப்படி தானே. அப்போ நமக்கு அடுத்து என்னது ஆட் பண்ண போகிறோம், பேக்ரவுண்டு நமக்கு கலராக தெரியணும். அப்போ தான் வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸும் எண்டோஸ்போர்ஸ் எல்லாமே நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியும் அப்படி தானே. அதுக்காக அந்த பர்பஸுக்காக நிக்ரோசின் வந்து ஆட் பண்ணுறோம். Since nigrosin is negatively charged, this dye is not easily taken up by the bacterial cells and become colorless. ஏன் அப்படின்னா நிக்ரோசினும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிகுலாக தான் இருக்கும், அதே நேரம் பாக்டீரியல் நம்ம செல்ஸும் வந்து நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும், பயோமாலிகுல்ஸ். அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த நிக்ரோசினை வந்து பாக்டீரியல் செல்ஸ் வந்து எடுக்காது, அப்போ அது கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே பேக்ரவுண்ட் வந்து இந்த கலரை வந்து எடுத்துக்கும். அப்போ பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கும், while the background is stained as dark by the nigrosin stain. ஆனால் வெஜிடேட்டிவ் செல்ஸ் அந்த செல்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், அந்த எண்டோஸ்போர்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். இப்போ நம்ம இந்த மெத்தடோட ப்ரொசீஜரை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
make a thick suspension of bacteria by dispersing several loopful of bacteria in 5 drops of sterile water. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு சஸ்பென்ஷன் பாக்டீரியல், இப்போ பிளேட் கல்ச்சராக இருந்தாலும் சரி, ஒரு திக் பாக்டீரியல் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு தேவை. அப்போ ஒரு 5 ml ஸ்டிரைல் வாட்டர் எடுத்து அதுக்குள்ளே வந்து நிறைய லூப்ஃபுல் ஆஃப் பாக்டீரியாவை எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு திக் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். After add 5 drops of carbofucsin to the bacterial suspension. இந்த இப்போ நம்ம 5 ml வாட்டரில் வந்து இப்போ நல்ல திக் சஸ்பென்ஷன் ஆஃப் பாக்டீரியா வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படி தானே. இதில் வந்து 5 drops ஆஃப் கார்பல்ஃபக்சின் சொல்யூஷனை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த சஸ்பென்ஷனை தான் பீக்கரில் வச்சு நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். எவ்வளவு நேரம் பாயில் பண்ணணும்? 10 minutes. 10 minutes பாயில் பண்ணிவிட்டு இந்த சஸ்பென்ஷனை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கூல் பண்ண வைக்கணும். கூல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் செவரல் லூஃபுல்ஸ் ஆஃப் பாக்டீரியா இன் ஏ ட்ராப் ஆஃப் நிக்ரோசின் அந்த ஸ்லைடு. அந்த ஒரு ஸ்லைடு க்ளீன் கிளாஸ் ஸ்லைடு எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ் ஸ்லைடில் வந்து நிக்ரோசின் வந்து ஒரு ட்ராப் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சு பாயில் பண்ணி கூலான அந்த சஸ்பென்ஷன்லேருந்து எடுத்து ஒரு நிறைய ட்ராப்பு, ஒரு ட்ராப் கிடையாது, ஒரு லூப் இல்லை, செவரல் லூப் ஃபுல் ஆஃப் பாக்டீரியாவை வந்து எடுத்து அந்த நிக்ரோசினோட மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் த நிக்ரோசின் பாக்டீரியா மிக்சர் ஆன் த ஸ்லைட் இன் த சேம் மேனர் அஸ் இந்த நெகட்டிவ் ஸ்டெய்னிங். நம்ம நெகட்டிவ் ஸ்டெய்னிங்கில் வந்து இனாக்குலேஷன் லூப் வச்சு மிக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படி தானே. அதே மாதிரி தான் இங்கேயும் இன்னொரு க்ளீன் ஸ்லைடு எடுத்து இந்த நிக்ரோசின் பாக்டீரியா மிக்சரை வந்து அப்படியே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இதில் சொல்லியிருக்காங்க. அந்த நிக்ரோசின் ஸ்டெய்னிங், நெகட்டிவ் ஸ்டெய்னிங்கில் வந்து நம்ம எப்படி அந்த மிக்சரை வந்து ஸ்லைடில் வந்து சஸ்பென்ஷனாக மாற்றுவோம், அப்படியே தின் சஸ்பென்ஷனாக கொண்டு வர்ற மாதிரி அந்த ஸ்மியர், அதே மாதிரி ஸ்மியர் ப்ரிப்ரேஷன் தான் இங்கே பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா வந்து ஏர் ட்ரை பண்ணணும் ஸ்லைடை. ஏர் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமின் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து வாஷிங் கிடையாது. இந்த நிக்ரோசின் ஆட் பண்ணி இந்த ஸ்லைடில் வந்து அப்படியே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணாமல் ஏர் ட்ரை பண்ணிவிட்டு ஆயில் இமர்ஷன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கிறது ஓவரால் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், டெஸ்ட் டியூப்பில் வந்து திக் சஸ்பென்ஷன் ஆஃப் பாக்டீரியா ஸ்டிரைல் வாட்டர் வச்சு பண்ணுறாங்க. நிறைய செவரல் லூப் பாக்டீரியாவை எடுத்து இந்த ஸ்டிரைல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பாக்டீரியல் சஸ்பென்ஷன் வந்து திக்காக கிடைக்கும். அதில் 5 drops ஆஃப் கார்பல்ஃபக்சின் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இதை 10 minutes வந்து பாயில் பண்ணுறாங்க. பாயில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து செவரல் லூப்ஃபுல் பாக்டீரியா எடுத்து ஒரு ட்ராப் நிக்ரோசினோட வைக்கிறாங்க, வச்சு மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு ஸ்லைடில் வந்து நிக்ரோசினும் அந்த பாக்டீரியாவும் இருக்குது. இன்னொரு க்ளீன் ஸ்லைடை வச்சு அப்படி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணுறாங்க. ஏர் ட்ரை பண்ணிவிட்டு வியூ பண்ணுறாங்க ஆயில் இமர்ஷனில். இப்போ நம்ம இந்த டார்னர்ஸ் மெத்தடில் அப்சர்வேஷன் எப்படி நம்ம ஸ்டெய்னிங் இந்த இதை பார்ப்போம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கும். அந்த உள்ள தெரியக்கூடிய அந்த ரெட் கலர் வந்து எண்டோஸ்போர்ஸ். அந்த கலர்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் தான், கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதான் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெட் கலர் வந்து எண்டோஸ்போர்ஸ், கலர்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து பாக்டீரியல் செல், பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்கும் அந்த நிக்ரோசினோட கலரில். சரியா? இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து Schaeffer-Fulton மெத்தடு. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்னர்ஸ் மெத்தடை விட மாடிஃபை பண்ணி இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது, டார்னர்ஸ் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இந்த Schaeffer-Fulton மெத்தட் வந்து டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே முடிஞ்சிடும். ப்ராசஸை வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். Alice B. Schaeffer and McDonald Fulton modified Dorner's method in 1933 to make the process faster. அவர் 1922 வந்து டார்னர்ஸ் மெத்தட் வந்து உருவாச்சு. 1933 கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவங்க 2 பேரும் இந்த மெத்தட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இதை வந்து Schaeffer-Fulton மெத்தட்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஸ்டெய்னிங் டெக்னிக் தான். In this staining techniques, the primary stain used is malachite green, which is used to stain the endospores. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய primary stain வந்து
malachite green தான். இது வந்து எண்டோஸ்போர்ஸை மாத்திரம்தான் ஸ்டெயின் பண்ணோம். இதுக்கு முந்தின மெத்தடில் என்ன பார்த்தோம்? கார்பல்ஃபக்சின் வந்து ப்ரைமரி ஸ்டெயின், இங்கே வந்து malachite green. எப்போவுமே நீங்கள் வந்து ப்ரொசீஜர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மெத்தட் படிக்கிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் மெமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இப்போ நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது கம்ப்ளீட்டாக மறந்து போயிடும். அதனால் எந்த ஒரு டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும், சரியா? Since malachite green is water soluble and does not adhere well to the cell, and since the vegetative cells have been disrupted by heat, the malachite green rinses easily off from the vegetative cells, allowing them to readily take up the counter stain. இந்த malachite green வந்து நம்ம பாயிலிங் பண்ணும்போது வந்து இது வந்து எடுத்துக்கும், அப்படி தானே? அந்த எண்டோஸ்போர்ஸ் வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த malachite greenக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது வந்து வாட்டர் சாலிபிள். அதனால் வந்து எண்டோஸ்போர்ஸை மாத்திரம்தான் இது ஸ்டெயின் பண்ணோம், செல்ஸோ செல் வால் எதுவுமே வந்து இந்த ஸ்டெயினை எடுக்காது. அப்போ since the vegetative cells have been disrupted by heat, the malachite green rinses easily from the vegetative cells. நம்ம வந்து அந்த ஹீட் பண்ணும்போது பாயிலிங் பண்ணும்போது இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து பிரேக் ஆகும் இல்லையா? அப்போ பிரேக் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த malachite green வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ்லேருந்து அப்படியே வந்து ரின்ஸ் ஆகி வெளியே போயிடும். வெளியே போய் கலர்லெஸ்ஸாக இருக்கும் அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ், அலோவிங் them to readily take up the counter stain. அப்போ கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் செல்ஸை வந்து இங்கே ஸ்டெயின் பண்ணுறாங்க கவுண்டர் ஸ்டெயின் வச்சு. In this instance, heat is acting as a mordant to facilitate the uptake of the stain. இந்த ஸ்டெயினை வந்து எடுக்கிறதுக்கு மார்டன்ட் வந்து இங்கே ஹீட் தான். இதுக்கு முந்தின ப்ரொசீஜர்லேயும் ஹீட் தான் வந்து மார்டண்ட்டாக இருந்து செயல்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா there is no need of using any decolorizer in this staining technique, as the primary staining dye malachite green bind relatively weakly to the cell wall and the spore wall. நான் இதுக்கு முந்தின இதுலேயே நான் சொன்னேன், அப்படி தானே? malachite green வந்து நம்ம ஸ்போர் வாலையோ அல்லது செல் வாலையோ வந்து அதில் போய் பைண்ட் ஆகாது. அதனால் வந்து நமக்கு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே போதும், இதுக்குன்னு தனியாக டீகலரைசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் வந்து டார்னஸ் மெத்தடில் டீகலரைசர் வந்து தேவைப்படும். The excess dye is removed by washing with water. Water washes only the vegetative cells and not the endospores. ஏன்னா எண்டோஸ்போர்ஸை வந்து ஆல்ரெடி ப்ரைமரி அந்த நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ் அப்போவே வந்து எண்டோஸ்போர்ஸ் வந்து malachite greenனை வந்து எடுத்துக்கும். வாஷிங் அப்போ அது போயிடும், கவுண்டர் ஸ்டெயின் பண்ணும்போது வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து கலரை எடுத்துக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸை மாத்திரம்தான் வாஷ் அவுட் பண்ணிடுறோம், ஆனால் வந்து அந்த ஸ்டெயின் வந்து எண்டோஸ்போர்லேருந்து வாஷ் அவுட் பண்ண முடியாது. ஒன்ஸ் த டை என்டர்ஸ் இன்சைட் த எண்டோஸ்போர்ஸ் த டை இஸ் லாக்டு. எப்போ வந்து எண்டோஸ்போருக்குள்ளே டை போகுதோ அப்போவே வந்து அந்த டை வந்து லாக் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து அது வெளியே போக முடியாது. இன் கிராம் ஸ்டெயினிங் அண்ட் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் டீகலரைசர் இஸ் யூஸ் டு ரிமூவ் த ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் த செல்ஸ். கிராம் ஸ்டெயினிங் ப்ரொசீஜரில் பார்த்தாலும் சரி, ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் ப்ரொசீஜரில் பார்த்தாலும் நம்ம ஒரு டீகலரைசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம், அப்படி தானே? ஆல்கஹால், ஏதாவது ஒரு ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு இந்த Schaeffer-Fulton மெத்தடுக்கு வந்து டீகலரைசர் தேவையில்லை. பட் இன் ஸ்போர் ஸ்டெயினிங் டெக்னிக் வாட்டர் ஆக்ட்ஸ் as a டீகலரைசர் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். இந்த டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து டீகலரைசராக இருந்து செயல்படுது. என்னென்ன ரீசன்னு பார்க்கலாம். malachite green dye is water soluble and it does not adheres to the cell wall. நம்ம இதுக்கு முந்தின இதிலே பார்த்தோம், இது வந்து வாட்டர் சாலிபிளாக இருக்குது, செல் வாலில் வந்து அது அட்ஹியர்னா என்னது? ஒட்டிக்காது. வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஆர் ஈஸிலி டிஸ்ரப்டட் பை ஹீட் வச்சு ஈஸியாக டிஸ்ரப்ட் பண்ணி விட்டுறலாம். பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் த malachite green ரிமூவ்ஸ் ஈஸிலி ஃப்ரம் த வெஜிடேட்டிவ் செல்ஸ். அதனால் ஈஸியாக வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ்லேருந்து malachite green வந்து போகும். ஸோ நமக்கு டீகலரைசர் வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. Then the cells are stained with the counter stain saffronin. This stains only the decolorized vegetative cells. நம்ம வந்து saffronin வந்து ஆட் பண்ணும்போது இது என்ன பண்ணுது? only vegetative cells மாத்திரம் தான் ஸ்டெயின் பண்ணுது. So the endospores appear green in color
and the vegetative cells appear red in color. ஏன்னா ப்ரைமரி ஸ்டெயின் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதுனால எண்டோஸ்போர்ஸ் வந்து க்ரீனாக இருக்கும். கவுண்டர் ஸ்டெயின் சாஃப்ரனின் வந்து ரெட் கலராக இருக்கிறதுனால வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். சரியா, இப்போ நம்ம வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். கவர் த ஸ்மியர் வித் ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர் டவலிங் அண்ட் சேச்சுரேட் இட் வித் மேலக்கைட் க்ரீன். இப்போ நம்ம ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேலே வந்து மேலக்கைட் க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பேப்பர் டவல் வச்சு அப்படியே கவர் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படி கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஈஸியாக ட்ரை ஆஃப் ஆகாது. அது சோக் பண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் சீக்கிரம் ட்ரை ஆகாது. 5 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸ்டீம் ஓவர் பாயிலிங் வாட்டர் ஃபார் 5 மினிட்ஸ். ஆட் அடிஷ்னல் ஸ்டெயின் இஃப் ஸ்டெயின் பாயில்ஸ் ஆஃப். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஹீட்டிங் கொடுக்கும்போது அந்த ஸ்டெயின் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மேலக்கைட் க்ரீன் ஆட் பண்ணி தான் அந்த 5 மினிட்ஸ் பாயிலிங் வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த ஸ்லைட் ஹேஸ் கூல்டு சஃபிஷியன்ட்லி ரிமூவ் த பேப்பர் டவலிங் அண்ட் ரின்ஸ் வித் வாட்டர் ஃபார் 30 செகண்ட்ஸ். இந்த ஸ்லைடு வந்து ஹீட் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம வாட்டரில் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி தான் டீகலரைசரோ எதுவுமே உடனே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் டவலிங் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பர் டவலிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும் 30 செகண்ட்ஸு. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன ஆட் பண்ணணும், சாஃப்ரனின் வந்து ஆட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம டீகலரைசர் யூஸ் பண்ணலை, அதனால் வந்து சாஃப்ரனின் ஆட் பண்ணிவிட்டு 20 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு ரின்ஸ் ப்ரீஃப்லி வித் வாட்டர் டு ரிமூவ் சாஃப்ரனின். சாஃப்ரனினை வந்து நம்ம வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாட் ட்ரை வித் பிப்லஸ் பேப்பர் அண்ட் எக்ஸாமின் ஸ்லைட் அண்டர் ஆயில் இமர்ஷன். நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி அந்த ஒரு அப்சார்பன் பேப்பர் வச்சு அந்த மேலே இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயில் இமர்ஷன் வச்சு நம்ம ஸ்லைடை வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு காமிக்கும். இப்போ இது வந்து ஓவரால் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மேலக்கைட் க்ரீன் வந்து ஆட் பண்ணி பாயில் பண்ணுறாங்க 5 மினிட்ஸ். அடுத்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறாங்க. கவுண்டர் ஸ்டெயின் சாஃப்ரனின் ஆட் பண்ணி 20 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது, வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு பிளாட் ட்ரை வித் அப்சார்பன் பேப்பர். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஃபைனலாக வியூ அண்டர் ஆயில் இமர்ஷன் இன் மைக்ரோஸ்கோப். சரியா, இப்போ நம்ம அப்சர்வேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும், அப்படி தானே, எண்டோஸ்போர்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. இதுதான் இதில். இப்போ 2 ப்ரொசீஜரையும் நீங்கள் பார்க்கும்போது டார்னர்ஸ் மெத்தடில் ஸ்டெயின் பண்ணும்போது உங்களுக்கு எண்டோஸ்போர்ஸ் வந்து ரெட் கலரில் தெரியும், வெஜிடேட்டிவ் செல் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் பேக்ரவுண்டு வந்து அங்கே அந்த நிக்ரோசினோட கலரில் இருக்கும் டார்னர்ஸ் மெத்தடில். ஸ்கேஃபர்-ஃபல்டன் மெத்தடில் எண்டோஸ்போர்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், வெஜிடேட்டிவ் செல்ஸ் தான் வந்து ரெட் கலரில் இருக்கும். சரியா, இந்த 2 மெத்தட் ஆஃப் எண்டோஸ்போர் ஸ்டெய்னிங்லேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போஸ்ட் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, thanks for watching. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.